ரஹீம். இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு கல்வி ஞானத்தை தந்திருந்தான் என்றால், ஹதீஸ்களை எங்கிருந்தாலும் தேடி தெரிந்து கற்றுக்கொள்ளும் அளவு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆர்வத்தை தந்திருந்தான். ஒரு நாள் காபத்துல்லாவில் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யஹ்யா இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு முஹத்தீஸை காண்கிறார்கள். தவாஃப் செய்கிற அதே வேளையில் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்டு தெரிந்து கொண்டார்களாம். இந்த அளவு ஹதீஸின் மீது அளப்பெரும் ஆர்வம் கொண்டிருந்தவர்கள்தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே தான் அவர்களுடைய 40ஆம் அகவையில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ஹதீஸ்களை பாடம் செய்து வைத்திருந்தார்கள். இன்று உலகமே போற்றும் ஹதீஸ் துறையினுடைய உஸ்தாதுகளான இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களெல்லாம் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து பாடம் பயின்ற மாணவர்கள்தான். அது மட்டுமல்ல, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினால் தோற்றுவிக்கப்பட்ட ஹம்பலி மதுஹபில்தான் அதிகமான ஹதீஸ்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவேதான் இன்றும் கூட சில ஃபிர்காக்கள், சில ஜமாத் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை புகழ்ந்து சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அன்னாரினுடைய ஜனாசாவில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்று வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சத்தியத்தை சொன்னதற்காக அப்போதிருந்த அரசர்களின் மூலம் எவ்வளவோ துன்பங்களும் வேதனைகளும் அவர்களுக்கு நிகழ்ந்தது. ஆனால் அதையெல்லாம் அல்லாஹுவுக்காக பொறுத்து கொண்ட மாமேதைகள்தான் நம்முடைய இமாம்கள்.